ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்களில் எத்தனை பேர் இனிப்பு தோசை சாப்பிட்ருக்கீங்க? இனிப்பு தோசைன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம கோதுமை தோசை சுடுவோம் இல்லையா? அதிலேயே துருவின வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கலந்து சுடுறது தான் இனிப்பு தோசை. சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குட்டி சாரை பார்த்தீங்களா? என்ன தான் டாய்ஸ் எடுத்து கொடுத்தாலும், டிவியில் பொம்மையும் போட்டு விட்டாலும், நான் கிச்சனுக்கு வந்துட்டேன்னா என் பின்னாடியே கிச்சனுக்கு வந்துடுவார். சரி, அமைதியாக பாத்திரத்தை வச்சு விளாண்டுட்டு இருக்கானே, நானும் வேலையை பார்த்துட்டு இருந்தேங்க. அதுக்குள்ளே அவன் ஒரு வேலையை பார்த்துட்டான். அரிசி எல்லாம் எடுத்து தரையில் கொட்டி நமக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு வேலை. கீழே செஞ்சின அரிசியெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சாச்சு. இவன் கிட்டேருந்து ஒவ்வொரு பொருளையும் பாதுகாக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்குதுங்க. அன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு மேலே இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்காக அரிசி உளுந்தும் ஊற வச்சுருந்தேன். டீயெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அதையும் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். வீடியோவில் அரிசி மாவை வலிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லியிருந்தாங்க, ஃபாலோ பண்ணேன். அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. உங்களில் யாரெல்லாம் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.